Please come in. Dharmesh sir. Sir. Yes sir. Yes. உள்ள வரும்போது வணக்கம். வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூனோ அல்லது வணக்கமோ, வணக்கம் எல்லா நேரத்துக்கும் சொல்ல முடியும். ஸோ வணக்கம் சொல்லிட்டு வரணும். வணக்கம் ரமேஷ், உங்களை பற்றி ஒரு சுய விளக்கம். எஸ் சார். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. எஸ் சார். என்னோட பேர் தர்மேஷ் சார். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்லேருந்து வரேன் சார். என்னோட அப்பா வந்து ஊர்லேயே வந்து ஒரு ஜவுளி கடையில் ஒர்க் பண்ணுறாங்க சார். அம்மா வீட்டை கவனிச்சுக்கிறாங்க சார். என்னோட அக்கா வந்து உங்களை பற்றி அறிமுகமாக சொல்லி முடியுங்க. ஓகே சார். படிச்சதான் சொல்லலையே. ஓகே சார். ஓகே சார். நான் வந்து ரீஸ்டார்ட். எஸ் சார். என்னோட பேர் தர்மேஷ். நான் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன் சார். நான் என்னுடைய டிகிரி பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் சார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன் சார். என்னுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாமே உத்திரமேரூர்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போது நான் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட அப்பா வந்து லோக்கல்லே ஜவுளி கடையில் ஒர்க் பண்ணுறாங்க சார். என்னோட அம்மா வந்து வீட்டை கவனிச்சுக்கிறாங்க சார். என்னோட அக்கா வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸில் டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். எஸ் சார். அப்புறம் என்னோட ஹாபிஸ் வந்து ரீடிங் புக்ஸ் நிறைய படிப்பேன் சார். அது இல்லாமல் குக்கிங் பண்ணுவேன் சார். குக்கிங் என்னோட ஹாபிஸ் சார். ரீடிங் புக்ஸ் அண்ட் குக்கிங். ஆமாங்க சார். ஆமாம் சார். சரி, ஓகே. நீங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரீங்க. எஸ் சார். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. எஸ் சார். அதில் ஒரு 3 முக்கியமானது மட்டும் சொல்ல முடியுமா? எஸ் சார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 முக்கியமான சிறப்பம்சங்களில் முதல் விஷயம் திருப்பி சொல்லணும். பதில் வந்து திருப்பி சொல்லாதீங்க. ஓகே ஓகே ஷோர் சார். 3 முக்கியமான விஷயங்களை திருப்பி சொல்கிறேன். இந்த ஸ்கூலில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே சார். டைரெக்டாக போயிருங்க. ஓகே சார். முதல் விஷயம் அண்ணாதுரை அவர்கள் சார். நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் சார். 2வது காஞ்சிபுரம் பட்டு சார். 3வது கோயில் கட்டடக்கலைகள் சார். 3மே முக்கியமாக இருக்கிற விஷயமா இருக்குது சார். இதில் வந்து நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கீங்க. எஸ் சார். காஞ்சிபுரத்தில் நிறைய சமணர்கள் எஸ் சார் கோயில்கள் படுகைகள்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். நான் நேராக போய் பார்த்ததில்லை சார். ஆனால் வந்து நான் புக்கில் படிச்சிருக்கேன் சார். நான் ஃபோட்டோ இமேஜஸ் பார்த்துருக்கேன் சார். என்னென்னா காஞ்சிபுரத்தில் ஜைன காஞ்சி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சார். அந்த ஜைன காஞ்சி இடத்துக்கு இன்னொரு பேர் திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அங்கே வந்து 23rd தீர்த்தங்கரா மகாவீராவுடைய ஸ்டோரிஸை வந்து டிராயிங்ஸாக வரைஞ்சி வச்சுருக்காங்க சார். ஆமாம் சார். அது இல்லாமல் அங்கே சமணர்கள் சார்ந்த நிறையா பெட்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சமண படுக்கைகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து ஏன்ஷியன் பீரியடில் ஒரு முக்கியமான கல்வி மையமாக இருந்திருக்கு சார். குறிப்பாக சமண பௌத்த மடாலயங்கள் வந்து அங்கே அதிகமாக இருந்திருக்கு சார். எஸ் சார். இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இந்த பட்டுத்தறி, எஸ் சார், சாதாரண தறிகள், எஸ் சார், ஹேண்ட்லூம், எஸ் வீவர்ஸ் நிறைய இருக்காங்க. எஸ் சார். நெசவாளர்கள். எஸ் சார். இந்த நெசவாளர்களுக்கு வந்து இன்றைய நிலைமை எப்படி இருக்கு? எஸ் சார். அப்புறம் அரசாங்கம் என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு? 2 கேள்வி இருக்கு. எஸ் சார். எஸ் சார். காஞ்சிபுரம் வந்து அதோட பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் சார். பட்டை உற்பத்தி பண்ண பட்டு நெசவாளர்கள் வந்து காலங்காலமாக கைத்தறி நெசவு தான் சார் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மாடர்னைசேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து மிஷின் நெசவு அதிகமாக இருக்குது சார். இயந்திர நெசவு அதிகமாக இருக்குது சார். இப்போ அவங்க எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் வந்து இப்போ லிமிட்டேஷன் ஆயிடுச்சு சார். ஏன்னா நம்ம முக்கியமாக காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா சார் கர்நாடகாவில் தான் சார் ஏன்னா காஞ்சிபுரம் பட்டில் மல்பெரி பட்டு தான் சார் நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மல்பெரி வந்து கர்நாடகாவிலேருந்து சார் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம். அதில் வந்து ரிசோர்ஸஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது சார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் வந்து பாரம்பரியமாக அவங்களோட அடுத்த தலைமுறை வந்து அடுத்த மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு போயிட்டாங்க சார். அந்த ஷிஃப்ட் லேபர் ஷிஃப்ட் இருக்குது சார். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது அவங்க எதிர்கொள்ள முக்கியமான பிரச்சனை வந்து கவர்மெண்ட்டோட மிஷினரிஸ் அதிகமாக வந்ததுமே அந்த கைத்தறி நெசவாளர்கள் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க சார். அதுதான் டூப்ளிகேஷன் அதிகமாகிருச்சு சார் நிறைய இடத்துல. அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது சார். அடுத்து வந்து காம்படிஷன் சார். மற்ற காம்படிஷன் வந்து அதிகமானது அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. மற்ற காம்படிஷன்னா குறிப்பாக வந்து ஆர்டிஃபிஷியல் மற்ற பட்டு வந்து வந்ததும் ஒரு இதாக இருக்குது சார். சிந்தட்டிக் சில்க்குன்னு சொல்கிறது. எஸ் குறைவான. எஸ் சார். இது வரும்போது காம்படிஷன். எஸ் சார். எஸ் சார். சரி. அரசாங்கம் எடுத்திருக்க நடவடிக்கை, கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பவர் சப்சிடி கொடுக்குறாங்க சார். முக்கியமாக அவங்களுக்கு வந்து இந்த மின்சாரம் அது மிஷின் நெசவல் வந்து மின்சாரம் இது பண்ணுறாங்க சார். கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குது சார். குறிப்பாக சில்க் கோஆபரேட்டிவ்ஸ் காஞ்சிபுரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அது மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு நிறையா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி. எஸ் சார். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்கு இல்லையா? எஸ் சார். இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து என்ன அப்படி அவசியம் என்ன அதுக்கு? எஸ் சார். அது இல்லைன்னா என்ன பண்ணணும்? எஸ் சார்.
லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் உருவாக்குனதுக்கான முக்கியமான நோக்கமே சார் அரசாங்க பணம் சரியான திட்டத்துக்கு சரியான நேரத்தில் போய் மக்களை சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்றது எக்ஸாமைன் பண்றது சார். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு செக்ஷன்லயும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அவங்க வந்து சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க சார் அந்த அக்கௌண்ட்ஸ் டேட்டாவை. அதை ப்ராப்பரா வந்து கவர்மெண்டோட மணி வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறத ஒரு வாட்ச் டாக் மாதிரி ஆக்ட் ஆகுறது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான. போறீங்க ஒரு தவறு பாக்குறீங்க, எஸ் சார், ஒரு ரிப்போர்ட் எழுதுங்க, அது யாருக்கு அனுப்புவீங்க? இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு, எனக்கு தெரியும். எஸ் சார், கேம் இருக்கு இல்லையா? எஸ் சார், கேம்ஸ் இப்போ 2021ல லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல காம்ப்ரிஹென்சிவ் ஆடிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு ஆடிட் இஷ்யூ வந்து நம்ம வந்து ரைஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆடிட் ஸ்லிப்னு ஒரு நேம் இருக்கு சார். ஆடிட் ஸ்லிப் ரைஸ் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆடிட் ஸ்லிப் ரைஸ் ஆயிரும் சார். அவங்க அது ஆன்லைன்லயே சார் அவங்களுக்கு மட்டும் தான் போகுமா? ஆமா சார், அந்த கன்சர்ன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் சார். அவங்க வந்து அந்த துறைக்கு போகாதா? எங்களோட துறையில இருந்து மேல நோடல் ஆஃபீஸர் அதை வியூ பண்ணலாம். ஆமா சார், அந்த நோடல் ஆஃபீஸர் ரெண்டு சைடுமே வியூ பண்ணலாம் சார். இது டு என்ஷூர் சார் டிரான்ஸ்பரன்சி சார். இது வந்து டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க சார். இப்போ அங்க அந்த பர்டிகுலர் ஹெச்ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை சொல்லுவாங்க சார். 1 வீக்குக்குள்ள கட்டாயமா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்க அந்த ஆடிட் ஸ்லிப்புக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சார். அப்படி சப்போஸ் ஆடிட் எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்கலன்னா which will be converted as பேரா சார், ஆடிட் பேராவா கன்வெர்ட் ஆயிரும் சார். எஸ் சார், இதுல வந்து பணம் இதுல வந்து மிஸ்அப்ரோப்ரியேஷன், எஸ் சார், பணம் வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா எந்த சட்டத்தின் கீழே செக்ஷன் கீழே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? எஸ் சார், அது எப்படி ரெக்கவர்மெண்ட்டும் பண்ணா போருமா இல்ல வேற நடவடிக்கை எடுக்கணுமா? எஸ் சார், இது வந்து 2 விஷயம் இருக்கு சார். நம்ம இந்த பேராஸ்லயே ஒன்றும் சீரியஸ் பேராஸ், நான் சீரியஸ் பேராஸ்ன்னு இருக்கு சார். இதெல்லாம் நீங்க சொல்லாமே அப்பவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எஸ் சார், எல்லாத்தையுமே இன்னும் அடுத்த 2வது 3வது கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா சொல்லக்கூடாது. அதுலேயே வரும்போது இதெல்லாம் உங்களுடைய ஒர்க்கு. எஸ் சார், நீங்க தினசரி பண்ணக்கூடிய வேலை. ஷூர் சார், ஓகே சார். இப்போ அதே மாதிரி அங்கேயும் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, புரியுங்களா? ஓகே சார், அப்போ வருவார் அவரு? நோ சார், உங்களை வந்து கூடுதலாக கேள்வி கேட்டுகிட்டே வருவார். எஸ் சார், ஓகே சார். இப்போ பேராஸில் ஆடிட்லேயே 2 பேராஸ் இருக்குது சார். சீரியஸ் பேராஸ், நான் சீரியஸ் பேராஸ் சார். இப்போ ஒரு நான் சீரியஸ் பேராஸ்லாம் வந்து ஹை டிஃபால்கேஷன் இருந்திருக்கும் சார். அதிகப்படியான பணம் வந்து அதிகமாக வந்து முறைகேடு பண்ணியிருப்பாங்க சார். இப்போ அந்த மாதிரி விஷயம் சீரியஸ் பேராஸ்லாம் வந்து தனியாக கிளாஸிஃபை பண்ணுறோம் சார். இந்த கேம்ப்ஸ்லேயே வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது சார். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி சீரியஸ் பேராஸை கிளாஸிஃபை பண்ணிட்டு சார் அது வந்து டிஃபால்கேஷன் ப்ரூவன் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் சார். அது மாதிரி நிறைய கேசஸ் வந்து நம்ம லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லேருந்து விஜிலன்ஸ்க்கு போயிருக்கு சார். விஜிலன்ஸ் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே வந்து அந்த பர்டிகுலர் அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க சார். இப்போ நான் சீரியஸ் பேராஸ் கம்ப்ளீட்டா வந்து அதுலயுமே வந்து ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்க பேராஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணி நம்ம எங்களோட லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டோட டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் வந்து அதை கிளாஸிஃபை பண்ணி பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கு சார். அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க சார் அந்த பர்டிகுலர் பேராஸை. அதுக்கப்புறம் அவங்க தான் சார் அதை ட்ராப் பண்ண முடியும், வேற யாரும் ட்ராப் பண்ண முடியாது சார். பிஎஸ்சிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? மற்ற மாநிலங்கள் உண்டா? மத்திய அரசுலேயே இருக்கா? இருக்கு சார். எஸ் சார், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிங்கிறது இந்தியாவிலே ஓல்டஸ்ட் பார்லிமெண்டரி கமிட்டி சார், விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை மாண்டேகு ஷெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் மூலமா 1921 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சார். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லயும் இருக்கு. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிறப்ப சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் எல்லா இடத்துலையுமே இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்கு சார். இவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டு வெரிஃபை கவுண்டர் ஃபீட் பண்ற சார் கவர்மெண்டோடைய ஃபண்ட் வந்து ப்ராப்பரா தான் ஸ்பெண்ட் ஆகுதாங்கிறத ஒரு அப்போசிஷன் பார்ட்டில இருந்து சொல்லும்போது இன்னொன்று சொல்லணும். கவர்மெண்ட் ஃபண்டை எந்த நோக்கத்திற்காக? எஸ் சார், எஸ் சார், ஓகே சார். பப்ளிக் சொல்லுங்க, பப்ளிக் கூட பப்ளிக் அப்படி வந்து அது பொதுவான ரோட்ல போறவங்க பேசக்கூடியது. எஸ் சார், நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். ஷூர் சார். எந்த நோக்கத்திற்காக எந்த இடத்துக்காக எப்படி செலவு பண்ண கொடுக்கப்படும் அதே முறைப்படி அவங்க செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். எஸ் சார், சிஏஜியோட ரிப்போர்ட் அப்படிதானே வருது. எஸ் சார், எஸ் சார். ஃபண்டை வந்து தேவையில்லாமல் வேற எங்கேயா டைவர்ட் பண்றாங்க, வேற ஏதாவது யூஸ் பண்றாங்க. எஸ் சார், கிட்டத்தட்ட சிஏஜியினுடைய ஃபங்க்ஷன் தான் இங்கே பண்ணுறோம். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் சரிங்களா? எஸ் சார். இது நிறைய பேர் தெரியாது, பட் நீங்கள் எடுத்து சொல்லணும். ஷூர் சார். எடுத்து சொல்லும்போது எளிதாக புரிகிற மாதிரி. இப்போ டிஃபால்கேஷன் சொன்னீங்க இல்லையா? எஸ் சார். எந்த செக்ஷன் என்ன ஆக்ட் எடுப்போம் சார்? அதை பற்றி சாரி சார் தெரியல சார், நான் படிச்சிடறேன் சார். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இப்போ தான் சார் ட்ரைனிங் முடித்தேன் சார். அது நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லணும்ல. எஸ் சார், இந்த வருஷம் ஜாயின் பண்ண இந்த ட்ரைனிங்கில் இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மார்க்கில் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது. ஷூர் 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 சார். என்ன சொன்னால் பெட்டராக இருக்கும்? ஹவு டு செட் இட் அப்படின்னு. ஓகே சார், நான் படிச்சிடறேன் சார். இப்போ சொல்லும்போது சார் இந்த ட்ரைனிங்கில் போயிட்டுருக்கேன் 3 மாதமாக இருக்கேன்னா அதுக்கேற்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நிறுத்திப்பாங்க. ஷோர் சார். வெரி குட். அப்புறம் வந்து நீங்கள் ஜவுளி கடையில் அப்பா எஸ் சார் ஒர்க் பண்ணுறாரு. ஜவுளி கடையிலலாம் வந்து நிறைய பேர் நிற்க வச்சுட்டே வேலை வாங்குறாங்க. எஸ் சார். அது வந்து கரெக்டாக?
இல்லை வேற மாறுதல் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எஸ் சார். இது ஜவுளி கடையில் ஏன்னா வந்து அவங்களோட வேலை நின்று வேலை செய்கிற மாதிரி தான் சார் இருக்குது. நேச்சர் ஆஃப் தி ஜாபே அப்படி தான் சார் இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து அது ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க சார். கம்ப்ளீட்டாக நிற்காம கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பக்கத்தில் நியர்பையில் ஒரு ஸ்டூல் போட்டு அவங்க இந்த கஸ்டமர் வராத டைமில் வந்து அவங்க உட்காந்துக்கலாங்கிற மாதிரியான ரெகுலேஷனை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொண்டாந்துருக்காங்க சார். இந்த லேபர் கோடில் சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க சார். அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது யார்? அது பற்றி நீங்கள் ஒன்று சூப்பர்வைஸ் பண்ணுறீங்க இல்லை, அதே மாதிரி தான் அங்கேயே ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல. எஸ் சார். அதை பற்றி தெரியல சார். சாரி சார், நான் படிச்சிருந்தேன் சார். டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. எஸ் சார். ஆமாம் சார். கேள்விப்பட்டிருக்கேன் சார். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவங்க சைடில் பண்ணுவாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. லேபர் டிபார்ட்மெண்ட், லேபர் கமிஷனர்ஸ் இருக்காங்க சார். லேபர் கமிஷனர் அது கீழே இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க சார். ஆமாம் சார். இல்லையா? எஸ் சார். அவங்க பார்ப்பாங்க. யார் பார்த்தாங்களோ வந்து ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். எஸ் சார். அப்படிங்கிறது அதில் வருது. எஸ் சார். தெரியுமா வந்து உங்களுக்கு? இல்லை, நான் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன் சார். பட் ஆனால் இயர் பற்றி ஓகே சார். ரைட், அது விட்டு விட்டுருவோம். இப்போ தமிழ்நாடு வந்து நல்ல மருத்துவத்துறையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் வந்திருக்கு. சமீபத்தில் கூட இந்த டைம்ஸ் பத்திரிகை இதெல்லாம் வந்து சேர்ந்து அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு 2-3 கருத்துக்கள் எஸ் சார் உங்கள் மனத்தை தோடுது? எஸ் சார். தமிழ்நாடு வந்து மருத்துவ உள்கட்டமைப்பில் இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலம் சார். எந்த எப்படிலாம் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கு சார். முதல் முக்கியமான விஷயம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் சார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த ஆர்கன் ஃபெயிலியரால் அஃபெக்ட் ஆகிற பர்சன்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்லுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தான் சார் வராங்க. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு செட்டப் இருக்குது சார். அதுக்காகவே ஒரு நோடல் ஏஜென்சி இருக்குது சார். அப்புறம் டிரான்ஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது சார். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மத்திய அரசாங்கத்தோடைய ஆக்டுக்கு உட்பட்டு 2011 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க சார். சாதாரண மக்களுக்கு முதல்ல அப்ரோச் பண்ணக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்கள். எஸ் சார். அதில் ஆரம்பிங்க. ஷோர் சார். ஓகே சார். நீங்கள் எடுத்த உடனே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் போறீங்க. எஸ் சார். ஓகே சார். பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தான் சார் பெரிய அளவுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய ரோல் வந்து கோவிட் டைமில் பெரிய அளவுக்கு நமக்கு தெரிய வந்துச்சு சார். ஏன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து கிடையாது சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தெருக்கு 3 தெருக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் கட்டாயமாக இருக்கும் சார். இது மூலமாக வந்து இந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அட்ரஸ் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி டைமில், பிரெக்னன்சி டைமில் வந்து உமன்ஸ் வந்து டக்குன்னு அப்ரோச் பண்ணுறது இந்த மாதிரியான பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அதுக்கு மேல சார் அதுக்கு மேல என்ன கட்டா அந்த ஹையரார்கி வந்து அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸை என்ஷூர் பண்ணியிருக்கோம் சார். அதை தாண்டி அதுக்கு அடுத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார். எக்ஸாம்பிள் சென்னையிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓன்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் 5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு சார். இப்போ கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்மோர்ல இருக்க ஓமதுரார் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி வந்து அப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி சென்னையில் மட்டுமே 5 பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். எஸ் சார். அப்புறம் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அதனுடைய எஸ் சார். தமிழ்நாடு வந்து சொல்லும்போது அது ஸ்கீம்ஸ் இருக்கும்ல. எஸ் சார். ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க, ஸ்கீம்ஸ். எஸ் சார். தமிழ்நாடு வந்து ஹெல்த் செக்டர்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சார். அதில் முக்கியமான ஸ்கீம் வந்து மக்களை தேடி மருத்துவம். எல்லாத்தையுமே நட்டு பண்ணிட்டே இருக்க வேண்டியது, அப்பதான் வருது. எஸ் சார். ஒரு 2 கேள்விகள் 3 கேள்விகளும் நீங்க மனசுல வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுன்னு சொல்லணும். ஓகே சார். ஷோர் சார். மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க சார். 2021 கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல சமணப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல தொடங்கினாங்க சார். இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமே என்னன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அட்ரஸ் பண்றது தான் சார் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். குறிப்பா டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், அப்புறம் டயாலிசிஸ் மாதிரியான டிசீசஸ் அட்ரஸ் பண்றது சார் இந்த நோக்கமே. குறிப்பா ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ், குறிப்பா எல்டர்லி பீப்புள்ஸ் வந்து டைரக்டா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகாம அவங்களுக்கு சிரமத்தை குறைக்கணுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் தான் சார் இந்த மக்களை தேடி மருத்துவம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் 2006 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க சார். வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க சார். அந்த ஸ்கீமோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனா தான் சார் இந்த மக்களை தேடி மருத்துவம் நான் பார்க்குறேன் சார். எஸ் சார். ஓகே சார். தர்மேஷ், எஸ் சார். நீங்க காஞ்சிபுரம் சொன்னதும் நம்ம சில்க் பத்தி பேசணும். எஸ் சார். இப்போ இன்னைக்கு வந்து சில்க் ரோடு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை வந்து பயங்கரமா ஆட்டி படைக்குது. எது என்னது சில்க் ரோடுனா என்னது? சில்க் ரோடுங்கிறது சைனாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ட்ரேட் ரூட் சார். அது சில்க் ரோடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட், ரோடு, அதுக்கப்புறம் வந்து நேவல் கனெக்ஷன் மூலமாக வந்து வேர்ல்டை ஒரு இணைக்கிற ஒரு இன்டர்நெட் ஒர்க் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஃபாரின் பாலிசியில் ஏன் ஒரு பெரிய த்ரெட்டனாக இருக்குன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவையும் பாகிஸ்தானில் குறிப்பாக நம்மளோட இந்தியாவுடைய இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாகவும் வந்து அவங்களோட சில்க் ரோடை வரா மாதிரி பார்த்துக்கிட்டு நம்மளை த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு சார். இந்த சில்க் ரோடு, இது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு பேர் சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமா அச்சுறுத்தலா இருக்கு?
இது இந்தியாவுக்கு மட்டும் அச்சுறுத்தலா இல்லை சார். அவங்க வந்து அவங்களுடைய பாலிசி மூலமா வந்து உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து அந்த கடன் வலையில விழ வைக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். சைனா பண்ணிட்டு இருக்காங்க சார். பட் இந்தியா வந்து அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இந்தியா வந்து இணையல சார். இந்தியா அதை ஸ்ட்ரிக்டா அப்போஸும் பண்றோம் சார் அந்த ஸ்கீம், அந்த இனிஷியேட்டிவ். இப்போ வெனிசுவேலா நாட்டில் இருக்கிற அந்த அதிபர் மஜூரோ வந்து யுஎஸ் ஆர்மி போயிட்டு தூக்கிட்டு வந்துருச்சு. எஸ் சார். இதுக்கும் அந்த சில்க் ரோடு பிஆர்ஐக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எஸ் சார். என்னன்னா வந்து வெனிசுலா வந்து வேர்ல்டுல ஒரு க்ரூட் ஆயில் ரிசர்வ் இருக்க ஒரு முக்கியமான கண்ட்ரி சார். வெனிசுலா வந்து ப்ரோ ரஷ்யா சைனா ஸ்டாண்டை எடுத்தாங்க சார். அதனால வந்து ப்ரோ ஸ்டாண்ட் எடுத்ததுனாலே ஒரு அதிபரை போய் தூக்கிடுவாங்களா? நான் படிக்கிறேன் சார், அது இன்னும் டீட்டெயிலாக சார் படிங்க. எஸ் சார். ஏன்னா நார்கோ டெரரிசம் அது காரணமா சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லாட்டின் அமெரிக்கா வரைக்கும் வரது அமெரிக்கா விரும்பல. ஓகே ஓகே. ஏன்னா இது பான் அமெரிக்கானா அப்படிங்கிற ஒரு தியரி ஒன்னு இருக்கு. ஓகே சார். அது இந்த பேட்டைக்கு நான் தான் ரவுடி. ஓகே ஓகே சார். இதுல வேற யாரும் வரக்கூடாதுங்கிறது அமெரிக்கா ரொம்ப அமெரிக்காஸ் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். ஓகே சார். மிடில் ஈஸ்டே கண்ட்ரோல்ல வைக்கணும்னு சொல்லும்போது அங்க வந்து சைனாக்காரன் வந்து வெனிசுவேலாவோட மேஜர் பார்ட்னர் சைனா. ஓகே சார். அவங்களுடைய மொத்த ஆயிலையும் இவன் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து டாலர்ல இது பண்ணாங்க. என்ன கொடுக்குறான்? தன்னுடைய எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லா மேனுஃபேக்சரிங் குட்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறான். ஓகே சார். சரியா? இது வந்து ஒரு பார்ட்டர் ட்ரேட் மாதிரியும் அல்லது யுவான் ட்ரேட் மாதிரி இருந்ததுனால அமெரிக்காவுக்கு வந்து இது பெரிய தலைவலியா இருந்தது. எஸ் சார். அதை வாசிச்சுக்கோங்க. ஷூர் சார், ஷூர் சார். உங்களுடைய ஹாபியில வந்து நீங்க புத்தகம் வாசிக்கிறது, அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? குக்கிங் சொன்னேன் சார். குக்கிங். சொல்லுங்க, என்ன மாதிரியான உணவு நீங்க சமைப்பீங்க? சார் பேச்சுலராக இருக்கும்போது நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து தான் சார் குக்கிங் சமைக்க ஆரம்பிச்சது. அது வந்து என்னோட ஹாபியாகவே மாறிடுச்சு சார். குக்கிங் சமைக்கும் போது கொஞ்சம் எனக்கு ப்ளசண்டாக இருக்கும் சார். எந்த மாதிரி குக்கிங் சமைப்பேன்? இந்த பதில் வந்து என்ன கேள்வி இருக்கணும்னா வேற கேள்வி. ஓகே ஓகே சார். ஏன் வந்து குக்கிங் ஹாபியாக வந்தது அப்படின்னா அப்பா நீங்கள் சொன்னது ரைட். ஓகே சார். நீங்கள் நான் பின்னாடி உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் முன்னுக்கு வச்சு ஓகே. அது வந்து ஒரு தவறானது. கேட்டது என்ன? ஷோர் சார். ஓகே சார். அதனால் திருப்பி அவர் கேட்டது ஞாபகம் வச்சு அதுக்கு மட்டும் பதில். ஓகே ஓகே சார். குறிப்பாக தமிழ்நாடு ரிலேட்டட் இதில் பார்க்கும்போது நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் ஓரளவுக்கு செய்வேன் சார். சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணியில் செய்வேன் சார். ஆமாம் சார். அதாவது சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி மட்டும்தான் சமையலா? இல்லை சார், அது நல்லா சமைப்பேன் சார். அதை தாண்டி வந்து மிக்சட் ரைஸ் மாதிரி இருக்கிறது, வெஜ் புலாவ் செய்கிறது, அப்புறம் லெமன் ரைஸ், இந்த மாதிரியான தமிழ்நாடு ஓரியன்ட் டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் சமைப்பேன் சார். சரி, இப்போ தமிழ்நாடு ரிலேட்டட் நீங்கள் அதிகப்படியாக சொன்னதுனால எஸ் சார், தமிழ் சமையலோட அடிப்படை என்ன? தமிழ் சமையலோட அடிப்படை வந்து வேக வச்சு சாப்பிட்றது ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கும் சார். எதை வேக வச்சு சாப்பிடுவோம்? ஃபுட்டை வந்து வேக வச்சு. எல்லாத்தையும் வேக வச்சு தான் சாப்பிடுவோமா? சாரி சார். போதுமா? அதுலேயே சமையல் முடிச்சா வேக வச்சா போதுமா? நோ சார். அப்புறம் சமையல் வேகாமல் சமையல் செய்ய முடியாதுல்ல? எஸ் சார். வேகாமல் யாராவது சாப்பிட்டுருக்காங்களா? வெந்துச்சான்னு பார்த்து தானே சாப்பிட்றோம். எஸ் சார். அப்புறம் சமையல் என்பது வெறும் வேக வைப்பது மட்டும்தானா? நோ சார், அதில் மசாலாஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் சார். நீங்கள் உங்களுக்கு உணவு சமையல் நீங்கள் வந்து சமையலை நீங்கள் ஒரு ஹாபியாக வச்சுருக்கீங்க அப்படின் பொழுது சமையல் அடிப்படையிலே நின்னா எப்படி? அரிசி வெந்துருச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வெறும் அரிசியை தின்றுவோமா? பருப்பு வெந்துருச்சு, வெந்த பருப்பு அப்படியே தின்றுவோமா? நோ சார். அப்புறம் உணவு கலை என்பது வெறும் வேக வைப்பது மட்டும்தானா? தமிழ் எப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு கலாச்சாரத்தில் வந்து உணவுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு அம்சம் இல்லையா? எஸ் சார். அப்புறம் நான் படிக்கிறேன் சார். படிக்கல. சரி, வாசிப்புன்னு சொன்னீங்க. எஸ் சார். என்ன மாதிரி புத்தகங்கள் வாசிப்பீங்க? அது வரலாறு சார்ந்த நாவல்கள் வந்து தமிழ்நாட்டு ரிலேட்டடான வரலாறு சார்ந்த நாவல்கள் படிச்சிருக்கேன் சார். சரிங்க. ஆமாம் சார். சரி, அண்மையில் படித்த ஏதாவது புத்தகம் எதுவும் இருக்கா அவங்களுக்கு? அண்மையில் படித்தது பாலகுமாரன் எழுதின முதல் யுத்தம் அப்படிங்கிற நாவல் வந்து படித்தேன் சார். சரிங்க. அந்த நாவல் அதோட கதை சுருக்கம்ன்றத வந்து ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல முடியுமா உங்களால? எஸ் சார். அந்த கதையோட கதை மாந்தன் வந்து அருண்மொழி வர்மன் சார். அந்த அருண்மொழி சார் அவர் வந்து கேரள மாநிலத்தில் காந்தலூர் சாலை அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வராரு சார். ஆக்சுவலி அவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர். சோழ தேச பிரதமருடைய மகன் சார். பிரதமருடைய மகன்கிறப்போ அவர் அங்கே கேரளாவில் படிச்சுட்டு வராரு சார். அந்த காந்தலூர் சாலைக்கு எதிராகவே அவருடைய முதல் போர் இருக்கு சார். அதுதான் முதல் யுத்தம்ங்கிறது சார். சரிங்க. இப்போ இந்த புதினம் இல்லையா, இந்த நாவல். எஸ் சார். இதெல்லாம் வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து ஒத்து எழுதப்படும் பொழுது அதுல வந்து அதிகமா புனைவு எல்லாம் கலந்து வரலாற்றையே சிதைக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்களுடைய சிந்தனை என்ன? எஸ் சார். அது ஒரு சில நாவல்கள் அந்த மாதிரி பண்றதா நானும் படிச்சிருக்கேன் சார். எந்த மாதிரி ஒரு சில
பொன்னியின் செல்வன்மே வந்து அந்த மாதிரியான ஒரு நாவல் தான் சார். பொன்னியின் செல்வன்ல அதிகப்படியான அவரே கல்கியை வந்து கடைசியில முடிக்கும் போது இது அதிகமான புனைவு கலந்துதான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவரே சொல்லியிருப்பாரு சார். அது வரலாறு சிதைக்குதாங்கிறத தாண்டி எனக்கு பிடிச்சது அந்த புக்ல வந்து இலக்கிய நடை வந்து எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கும் சார் பொன்னியின் செல்வன்ல. இதே மாதிரி வேல்பாரிங்கிற நாவலுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான சங்க இலக்கியங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க சார். இல்ல இப்ப இது நீங்க பொன்னியின் செல்வனே எடுத்துக்கங்க. இப்ப நீங்க வந்து அதுல வந்து இலக்கிய சுவை ததும்புது. எஸ் சார். அதாவது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருது. எஸ் சார். ஏன்னா மக்களுக்கு பிடிக்குது, அதுல நிறைய காதல் இருக்கு, வீரம் இருக்கு, நட்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி சேரக்கூடிய ஒரு நல்ல வெஹிக்கிள் அது இல்லையா? அந்த வெஹிக்கிள்ல போயிட்டு ஒரு கருத்து போய் சேரும்பொழுது அந்த கருத்து வந்து வரலாற்று சிதைவு மிக்க கருத்தா இருக்கிறது வந்து வரலாற்றை சிதைக்கிறது ஆகாதா? எஸ் சார். அதுக்கான விளக்கத்தையும் அந்த எழுத்தாளர் கொடுக்குறாருங்கிற பட்சத்தில் நம்ம அதை ஏற்றுக்கு தானே சார் ஆகணும். என்னன்னா கல்கி வந்து கடைசியாக முடிக்கும் போது அதை சொல்லியிருப்பார் சார். இந்த இடத்தெல்லாம் இப்போ நந்தினிங்கிற கதாபாத்திரம் தான் சார் அந்த பொன்னியின் செல்வனோட முக்கியமான கதாபாத்திரமா இருக்கு. கடைசியில் முடிக்கும் போது எனக்கும் நான் முதல்ல படிக்கும்போது எனக்கான அதிர்ச்சியா இருந்த விஷயம் வந்து நந்தினிங்கிற கதாபாத்திரமே கற்பனை கதாபாத்திரம்ங்கிறத சொல்லியிருப்பார் சார். அப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த ஒரு உணர்வோடையே பார்த்துட்டு ரசிக்கிறது கரெக்டாக இருக்கும் சார் ஒரு இலக்கியத்தை. சரி, இப்போ நீங்க ஒரு உணவு சமையல் மேல ஒரு ஆர்வமா நீங்க இருக்கிறீங்க இல்லையா? எஸ் சார். ஃபாஸ்ட் ஃபுட் என்றால் என்ன, ஸ்லோ ஃபுட் என்றால் என்ன? சார் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது ஆல்ரெடி வந்து ஹாஃப் பேக்டு ஃபுட்டா இருக்கும் சார். ஹாஃப் பேக்டு எப்படி ஹாஃப் பேக்டு? ஹாஃப் பேக்டுனா என்ன? அரை வேக வைக்க பாதி வேக வச்சு. அது ஆங்கிலத்துல பேக்டுனாவே அது பேக்கிங்கே ஒரு process தானே? எஸ் சார். பேக்கிங் வேற, குக்குடு வேற, குக்கிங் வேற. எஸ் சார். எஸ் சார். பேக்கிங் இஸ் பார்ட் ஆஃப் குக்கிங் தான். எஸ் சார். ஆனா பேக்கிங்ங்கிறது வேற. எஸ் சார். பேக்கரியில பண்றதெல்லாம் பேக்கிங். எஸ் சார். சோ ஹாஃப் பேக்டா அல்லது ஹாஃப் குக்குடு சார். செமி குக்டு, not even half. Okay. Call it as semi processed, semi cooked. எஸ் சார். Ready to cook, ready to fry. எஸ் சார். அப்படி வெச்சுக்கலாமா? எஸ் சார். சரி. ஆமா சார். இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக வச்சிருப்பாங்க சார். ரைஸ் தனியாக குக் பண்ணி வச்சிருப்பாங்க, ரைஸ் தனியாக வந்து செமி குக்டாக தனியாக வச்சிருப்பாங்க சார். வெஜிடபிள்ஸ் வந்து ரா வெஜிடபிள்ஸ் வச்சிருப்பாங்க சார். மசாலாஸ் வச்சிருப்பாங்க. இன்ஸ்டன்ட்டாக நம்ம கேட்ட உடனே அது ரெடி பண்ணி கொடுக்கறது ஃபாஸ்ட் ஃபுட் சார். இப்போ ஸ்லோ குக்கிங்கிறது நம்ம வீட்டில் ஹோம்லம்ன்றது ஸ்லோ குக்கிங்காக இருக்கும் சார். கிராஜுவலாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து ப்ராப்பராக வேக வச்சு அதை சாப்பிட்றதா இருக்கும் சார். அப்போ நிறைய பார்வையாளர்களுக்கு மத்தியில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்மளுடைய சுகாதாரத்தை வந்து பயங்கரமா சிதைக்குது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரால் ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஆட் பண்ணுற ஒரு சில ஐட்டம்ஸால் தான் சார் அது நம்ம பெரிய கொஷனிங் ஆகிறது. குறிப்பாக வந்து டீப் ஃப்ரைடு சிக்கன் சார். டீப் ஃப்ரைடு சிக்கனில் வந்து அது அதிக நாட் குட் ஃபார் ஹெல்த் சார். ரெண்டாவது அஜினமோட்டோ அது அதிகமாக சேர்க்கறது நாட் குட் ஃபார் ஹெல்த். இப்போ ஸ்லோ குக்கிங் நம்ம வீட்டில் ஹோம்மோட் ஸ்லோ குக்கிங்கில் டீப் ஃப்ரைட் சிக்கனும் அஜினமோட்டோவும் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? வீடுகள்ல வந்து டீப் ஃப்ரைட் சிக்கன் செய்யறது இல்லையா, அல்ல அஜினமோட்டோ சேர்க்கறது இல்லையா? டீப் ஃப்ரைட் சிக்கன்லயே வந்து நம்ம ஆயில் எத்தனை முறை யூஸ் பண்றோம்னு ஒன்னு இருக்கு. நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்னு சொன்னீங்க. எஸ் சார். அதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி நம்ம பேசும்போது தீமைகளை பத்தி நான் கேட்டேன். எஸ் சார். நீங்க ஒரு பக்கம் டீப் ஃப்ரைக்கும் அஜினமோட்டோக்குமே போயிட்டீங்க. எஸ் சார். அது ரெண்டு மட்டும் தான் நமக்கு உபாதை ஏற்படுத்துது. வீட்லயும் டீப் ஃப்ரை, வடையெல்லாம் டீப் ஃப்ரை தானே? எஸ் சார். வடை பஜ்ஜி வீட்ல செய்யறது தானே? எஸ் சார். டீப் ஃப்ரை தானே, அது ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ல முடியும். எஸ் சார். டீப் ஃப்ரைடா இருந்தாலுமே அவங்க ஆயில் எத்தனை முறை யூஸ் பண்றாங்கன்னு அது வேற கதை. எஸ் சார். அந்த யூசேஜ் ஆஃப் ஆயிலுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்லோ குக்கிங் பண்ணினா கூட பழைய ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரிய போகுது இல்லையா? எஸ் சார். ஸோ நீங்க இன்னும் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லலையே. சார் அப்போ நான் ஃபாஸ்ட் ஃபுட்னால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு கேட்டேன். ஓகே சார். இப்போ நிறைய கட் ஹெல்த் கிளினிக், எண்டோக்ரினாலஜி, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வெறும் ஆயில் ரீயூஸ்னாலயோ டீப் ஃப்ரை மட்டுமானோ இல்ல, வேற என்ன வரும்? அது படிக்கிறேன் சார். படிச்சா மட்டும் தான் சொல்லுவீங்களா? இல்ல சார், அந்த ஃப்ளோல என்னால சொல்ல முடியல சார். யோசிக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? எஸ் சார், சாப்பிட்டுருக்கேன் சார். சாப்பிடும்போது அது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை தருது? எந்த ஆஸ்பெக்ட்ல சார்? உணவு சாப்பிடும்போது என்ன ஆஸ்பெக்ட் இருக்கும்? ஒரு நாக்குல தான ஒரு ருசி. ஆமா, ருசி இருக்கும் சார். டேஸ்ட் வந்து டேஸ்ட் என்ன மாதிரி டேஸ்ட் உணர்வு தருது? டேஸ்ட்ங்கிறது உணர்வு தானே? ஆமா ஆமா சார். என்ன மாதிரி அது உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்துது? என்ன ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு அது கிடைக்கிறதுனால? நம்ம நார்மலா சாப்பிடுற ஃபுட் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற ஒரு இது. ஏன்? எதனால? ஏன்னா அதுல ஆட் பண்ற அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சார். அந்த இன்கிரிடியன்ட்ல என்ன வந்து நம்மள உடம்ப வந்து பாழ்படுத்துற மாதிரி இன்கிரிடியன்ட் என்ன இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. இந்த மோனோசோடியம் குளுக்கோனேட் பத்தி நீங்க எம்எஸ்ஜி பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க.
அஜினோமோட்டோ இஸ் எம்எஸ்ஜி. எஸ் சார். அது தவிர்த்து அப்போ சாட் மசாலாஸ் வந்து ஆட் பண்றாங்க சார். இல்ல, நீங்க இன்னுமே வந்து முக்கியமான ஒரு பொருளை நீங்க சொல்றது இல்ல. அதாவது அதிகப்படியான சோடியம், உப்பு அதிகமா சேருது. ஓகே. ஷார்ப் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக உப்பு அதிகமா சேர்க்கப்படுது. அதே போல உங்களுக்கு டிரான்ஸ் ஃபேட், அது இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்பைசஸும் கூட வந்து கூடுதலா, அதாவது உங்களுடைய டங் இருக்கு இல்லையா, நாக்குக்கு வந்து ஷார்ப்பா டேஸ்ட் கொடுக்கற மாதிரி அவங்க செய்யும் பொழுது அதுக்கு நாக்கு பதப்பட்டுருச்சுன்னா ஸ்லோ ஃபுட் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கிறது இல்ல. இந்த சோயா சாஸ்மே ஒரு பெரிய பஞ்சன்ட் சோயா சாஸா இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு அஜினோமோட்டோவா இருக்கலாம், அல்லது வேற எந்த இன்கிரிடியன்ட்டா இருக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே வந்து சோடியம் கண்டென்ட் அதிகம். எஸ் சார். ஓகே சார். சோடியம் கண்டென்ட்னால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து பிளட் பிரஷர் கூடுதல் ஆகிறதுக்கு வந்து சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எஸ் சார். சரிங்களா? மற்றபடி அன்ஹைஜீனிக் குக்கிங், ரோட் சைடு குக்கிங்ல வந்து ஹைஜீன் பார்க்கறது இல்ல. எஸ் சார். அந்த சர்வ் பண்ற பிளேட்டா இருக்கலாம், வாட்டர் யூஸ் பண்றதா இருக்கலாம், இப்படி எல்லாமே வந்து நீங்க ரோட் சைடுல வந்து ஹைஜீனை பார்க்காம இருக்கும் பொழுது நீங்க வீட்டுல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுகாதாரமான ஒரு சூழல் இருக்காது. உணவு பொருள்களும் வந்து ஹை குவாலிட்டியான பொருள் அவன் எடுக்க மாட்டான். ஆமா சார். எல்லாமே வெஜிடபிள்ல இருந்து மீட்ல இருந்து எல்லாமே வந்து தேர்ட் கிரேட் குவாலிட்டியை தான் அவன் யூஸ் பண்ணுவான். ஆனா அது சமையல்ல வந்து வெந்து வரும்போது அதுல என்ன வந்தது உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ உங்க வயிற்றுக்குள்ள என்ன போகுதுன்னு தெரியாம போகுது. உங்களுக்கு எல்லாம் வெறும் மோனோசோடியம் குளூட்டமேட், வெறும் டீப் ஃப்ரைல இருந்து நீங்க போய் மாட்டாதீங்க. ஷூர் ஷூர் சார். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க உணவுன்னு சொன்னதுனால நான் கேக்குறது, ஃபாஸ்ட் ஃபுட்டை பத்தி தெரியணும்ல. இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பேண்டமிக் உருவாகிறதுக்கு ரெடியா இருக்கு, எபிடமிக் போர்ஷன்ஸ்ல வரதுக்கு ரெடியா இருக்கு. கட் ப்ராப்ளம்ஸ். எஸ் சார். எல்லாத்துக்குமே வயிற்றுக்குள்ள பிரச்சனை இருக்கு. எல்லாருமே வந்து டயபெட்டிஸும் உருவாகுது. அதனால தான் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாமே வருது வந்து அதிகபட்சமா ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லயும் பாத்தீங்கன்னா வந்து நியூட்ரியன்ஸ் கம்மி, கேலரி அதிகம். எஸ் சார். அண்ட் ஒபிசிட்டி. எஸ் சார். இருந்துகிட்டு அப்படி வாங்கி வாங்கி நொறுக்கி நொறுக்கி தின்றாங்க இல்லையா? ஃப்ரைட் சிக்கன், அதுல பிரெட் கிரம்ஸை வச்சு நல்லா மொறுமொறுனாக்கி விங்ஸ் அது இதுன்னு. ஸோ மக்கள் கிட்ட வந்து இது பெரிய பிரச்சனையை உருவாக்குறது உணவு தான். எஸ் சார். சரியா? மற்றபடி புத்தக வாசிப்புல வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் இருக்கா? இது தவிர ஹிஸ்டாரிக்கல் நாவல் மட்டும் தான் படிப்பீங்களா? இல்ல, ஹிஸ்டாரிக்கல் நாவல் நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார். இப்போ வந்து ஒரு சில நாவல்கள் படிச்சுட்டு இருக்கேன் சார். அது வந்து சொசைட்டிக்கு தேவையான மாதிரி, சொசைட்டியோட இஷ்யூஸை பேசுற மாதிரியான நாவல்ஸ் இப்போ படிக்கிறேன் சார். அதுதான் சார் பெத்தவன்கிற நாவல் படித்தேன் சார். அது வந்து அந்த ஆணவ கொலையை பற்றி பேசுறது சார். ஆணவ கொலை சார். ஆணவ கொலைனா என்னன்னா, குடும்பத்துடைய கௌரவத்துக்கு, சுய கௌரவத்துக்காக தன்னுடைய சாதி மறுப்பு திருமணம் பண்ணும்போது தன்னுடைய மகனையோ மகளையோ கொல்ற ஒரு விஷயம் சார். அது வந்து பியர் பிரஷரால, பக்கத்தில் இருக்க அந்த சொசைட்டி என்ன நினைக்குமோங்கிற ஒரு பிரஷரால அவங்க தன் மகனையோ மகளையோ கொண்டுறாங்க சார். அது வந்து ஆணவ கொலை சார். அது நாடு முழுக்க இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு சார். அதே மாதிரி இன்னொரு புக்கு படித்தேன், செல்லாத பணம்னு ஒரு புக்கு படித்தேன் சார். அதுவுமே எழுத்தாளர் இமயம் எழுதின ஒரு ரொம்ப ஃபேமஸான புக்கு சார். சாகித்ய அகாடமி விருது வாங்கின புத்தகம் சார். அதில் வந்து பணம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் போது பணம் நம்ம கையில் இல்லைன்னா அது செல்லாத பணம் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சார். அதுவுமே ஒரு அருமையான ஒரு நாவலா இருக்கும். இப்போ இந்த ஆணவ கொலை பத்தி நீங்க பேசுனீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்த ஆணவ கொலைகள் வந்து பல்கி பெருகிறதா வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார். ஆணவ கொலைங்கிறது நாடு முழுக்க இருக்க ஒரு பிரச்சனையா இருக்கு சார். இப்போ அதோடைய கேஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆகிறது அதிகமா இருக்கு சார். வெளியே தெரியறது அதிகமா இருக்கு சார். அதனால நம்ம வந்து அதை படிக்கிறதால நம்ம பெருசா தெரியாம இருக்கு சார். பட் ஆனால் நாடு முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு சார். அது இப்போ இந்த ஆணவ கொலை வந்து தமிழ்நாடு நல்ல ஒரு முன்னேறிய மாநிலம், நல்ல படிப்பறிவு மாநிலம். அதெல்லாம் கூட பெண்களுக்கு வந்து பெண்ணுரிமையை வந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இருந்தே போற்றி பாதுகாத்து பேசிட்டு வரோம். எஸ் சார். அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டில் அதிகப்படியாக அந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கு என்ன காரணம், என்னவா இருக்கும்? எஸ் சார். அது முக்கியமான காரணம் சாதிய மனோபாவம் தான் சார். காஸ்ட் பேஸ்ட் அந்த இது சிந்தனை தான் சார் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்டையும் ரீஃபார்ம் கொண்டாடணும் சார். நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேருந்து இன்ஸ்டிடியூஷனல் ரீஃபார்ம்ஸ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் சார். நிறுவனம் சார்ந்த கட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம் சார். பட் இண்டிவிஜுவல் மாற்றுறது வந்து அதுக்கு டேக்ஸ் டைம் சார் ஆக்சுவலி. அதனால தான் சார் இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் மாதிரியான சமூக கொடுமைகள் நடக்குது. இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துல இருந்து ஏதாவது ஒரு முன்னெடுப்பை நீங்க எடுக்கலாம் முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இந்த மாதிரி தனி மனித மனோபாவத்தையும் சிந்தனையும் மாற்றக்கூடிய வகையில என்ன மாதிரி முன்னெடுப்பு நீங்க எடுப்பீங்க? முக்கியமாக வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது தான் சார். இந்த மாதிரியான தனி மனித அளவில் ஒரு குறிப்பாக வந்து நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்களில் தான் சார் அதிகப்படியான இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறது. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணலான்னா வீதி வீதியாக சென்று நம்ம கேம்பெயின்ஸ் மாதிரி பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம் சார்.
இப்போ அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லைங்கிறீங்களா? இல்லாதவங்களுக்கு தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்படி அவேர்னஸ் இல்லாமல் அவங்க வந்து சாதிய மனோபாவத்தில் இருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து அந்த சாதி ஆணவ கொலை பண்றாங்க, தன்னோட பெத்த குழந்தையே கொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவங்க வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஊறி போயிருக்காங்க தானே சார் அர்த்தம். அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து நம்ம மாற்ற வேண்டியது கவர்மெண்டோட டியூட்டியா இருக்கும் சார். சாதி பெருமையை பேசுறது வந்து இன்னைக்கு வந்து பரவலா இருக்கு. எஸ் சார். அதுவும் சமூக இந்த ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து சாதி பெருமையை பேசுற ஆண்ட பரம்பரை பெருமையை பேசுற மாதிரி இப்ப திரைப்படங்கள்லயும் வந்துருச்சு, முன்னாடி எல்லாம் இல்லாத அளவுக்கு. இப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி வந்து அதை வந்து எந்த விதத்துல வந்து இதை நீங்க டீல் பண்ணுவீங்க, எப்படி பண்ண முடியும்? எஸ் சார். இது கவர்மெண்ட் வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது சார் முதல் விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விஷயம் பண்ணலாம் சார். இதுக்காக சமீபத்தில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க சார். சந்துரு கமிட்டியோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன் வந்து கிராஸ் ரூட் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் வந்து இந்த சாதிய மனோபாவத்தை போக்குறதுக்காக என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா சார், ஸ்கூல்ஸில் வந்து மாரல் கிளாஸஸ் வைக்கணும், இந்த மாதிரி வந்து ஆன்டி காஸ்ட் விஷயங்களை பேசுறதுக்காக, சாதிய எதிர்ப்பு விஷயங்களை பேசுறதுக்காக மாரல் கிளாஸஸ் வைக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து சாதி அடிப்படையில் கயிறு கட்டுறது, இந்த திலகம் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்றது சார். முக்கியமா வந்து ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து டீச்சர்ஸ் கிட்ட அந்த மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் மென்டாலிட்டியை அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இருக்கு சார். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த இஷ்யூஸ் வந்து குறைஞ்சிருக்கு சார், அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுல இருந்து. எஸ் சார். தேங்க்யூ சார்.